மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட சசிகலாவின் தீவிர ஆதரவாளர் தேனி கர்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாத்தையுமே முன்னிறுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பல கூட்டணிகளை இணைச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணு தினகரன் அவர்கள் அமமுகவை என்டிஏக்குள்ள இணைச்சிருக்காங்க. தினகரனோட இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவருடைய முடிவு அவர் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம், அவருக்கு உரிமை உண்டு. ஆனா அவரை சார்ந்து இருக்கக்கூடிய அதிமுக பிளவுபடும் பொழுது அதிமுக தொண்டர்கள் தான் பிளவுபட்டார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக யாரும் வரலங்க, வேற இயக்கத்திலிருந்து யாரும் வரல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள் தான் அன்று நடந்த துரோகம், எடப்பாடி செய்த துரோகத்துக்கு அன்று அணியாக பிரிந்து சின்னம்மா அவர்களுக்காக, அதிலும் டிடிவி தினகரனுக்கு அல்ல, சின்னம்மா அவர்களுக்காக ஒரு இயக்கம் ஏற்பட்டது. அதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட தொண்டர்களுடைய அந்த மனக்குமுறல் எல்லாம் எங்களுக்கு தெரியுது, அண்ணன் டிடிவி அவர்களுக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன். இன்னைக்கு மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க நெஞ்சில தீய வார்த்ததுமா இருக்கு. அதுதான் ரொம்ப கொதிப்பா இருக்கு. எங்களை போன்ற 8 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட துரோகத்தை சுட்டி காமித்துக் கொண்டிருக்கிறோம், சின்னம்மாவுடைய தியாகத்தை மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இன்றைய சூழ்நிலையில அண்ணன் தினகரன் அவர்கள் அந்த மேடையில போனோடனே கை கொடுத்திருக்கிறாரா, அது விஷுவலா வரல. போன உடனே எடப்பாடி பழனிசாமி கை கொடுத்திருக்கிறாரு, சரி. ஆனா எங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. எப்ப புரிஞ்சுக்கிடுச்சு? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிடுச்சு. எடப்பாடி பழனிசாமியும் அதே போல டிடிவி தினகரனும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான் என்பதை புரிஞ்சுக்கிடுச்சு. அது தொண்டர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அவருடைய சுயநலம். அவர் எந்த இயக்கத்துக்கும் போகலாம், எந்த கூட்டணியும் வைக்கலாம். ஆனால் தேர்தல் களத்திலே வெற்றி கொள்வாரா என்பது நிச்சயமாக இல்லை என்பதை மதிமுகம் தொலைக்காட்சி வாயிலாக தமிழகத்திற்கு கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவருக்குமே இதை நான் சொல்றேன். அதே போல பொதுமக்கள் இதை சொல்றேன், எப்படி வெற்றி காண முடியும் சகோதரி? அதிமுக என்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா, அதுக்கு அடுத்தபடிய சின்னம்மா என்றுதான் நினைத்துதான் தொண்டர்கள் எல்லாம் பெரும் எழுச்சியாக இருக்கிறார்கள். சின்னம்மா ஒண்ணு சேருங்க, ஒண்ணு சேருங்க, ஒண்ணு சேருங்க யார சொன்னாங்க? டிடிவி தினகரன் இல்லைங்க, அவர் தனி இயக்கம். பிரிந்து கிடக்க அதிமுக ஒண்ணு சேருங்க, ஒண்ணு சேருங்க, சின்னம்மாவையும் ஓபிஎஸ் அவர்களும் ஒண்ணு சேருன்னு சொல்றாங்க. ஆக்கணும். அதுதான் இது ஒரு சுதந்திரமான இயக்கம். அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஓபிஎஸ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. 1க்கு 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அதே போல கொங்கு மண்டலத்துல ஒரு பிரதிநிதித்துவம் கொடுப்போம், அந்த மண்டலத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்போம் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்து விட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா அவர் நம்பிக்கையாக இல்லை, அவரும் சுயநலத்தை தழுவி போயிட்டார். அதனாலதான் தொடர்ச்சியா மக்களுடைய தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர் தோல்வி. வரக்கூடிய எடப்பாடியார் சசிகலாவுக்கு என்ன நம்பிக்கை துரோகம் செஞ்சாரு, அதை வெளிப்படுத்தணும்ல. இல்ல, நம்பிக்கை துரோகம் என்பது அம்மாவின் ஆட்சி முறையா நடக்கல. அதுக்கடுத்தபடியே இயக்கத்தை அம்மா தான் பொதுச் செயலாளர். அம்மா சிறையில் இருக்கிறாங்க, சின்னம்மா சிறையில் இருக்கும் பொழுது சின்னம்மாவை நீக்குவதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒரு பொதுச் செயலாளரை நீக்குவதற்கு இவர்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா? அப்படின்ற போது, ஏன்னா நீக்குவதும் ஒருத்தரை உண்டு பண்ணுவதும் அதிமுக கடற்கோடி தொண்டை எங்களோட கட்சி பயில தான் சொல்லுது. அப்படின்னா தலைமை பொறுப்பை யார் வகிப்பது என்பதை யார் முடிவெடுக்கிறார்? மேல்மட்ட நிர்வாகி அல்ல, கடற்கோடி இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர், கிளை பிரதிநிதிகள், தொண்டர்கள். அப்படி ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிமுகவுடைய தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம தேர்ந்தெடுத்தது யாரு? அம்மாவுக்கு அடுத்தபடியா சின்னம்மா அவர்களை. அவங்களை நீக்குவதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? சரி, நீக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நீக்கிட்டீங்க. சின்னம்மா வெளிவந்த பிறகும், இவ்வளவு பிரச்சனையான பிறகும், சின்னம்மாவை பத்தி பல முன்னாள் அமைச்சர் வசைவான பிறகு கூட சின்னம்மா ஒரு வார்த்தை எடப்பாடி பழனிசாமி எனக்கு துரோகம் செய்து விட்டார், நான் வளர்த்து விட்ட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என்னை பற்றி வசைபாடுகிறார்கள், இன்னைக்கு யார பத்தியாவது இது நாள் வரைக்கும் ஏதாவது பேசியிருப்பாங்களா? பேசல. என்ன காரணம்? அதுதான் தலைமை.
அந்த தலைமை இல்லாமல் இன்னும் 1000 டிடிவி தினகரன் எடப்பாடிக்கு சப்போர்ட்டா வந்தாலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் என்ன அதை காட்டி மோசம். எதிர்க்கட்சி தலைவர் வர முடியாது, ஆனா அதை காட்டி மோசமான நிலைக்கு போக போறீங்க. எதிர்க்கட்சி தலைவர் யாரு வர போறாங்கன்னு தெரியல, அது மக்கள் தீர்மானிப்பாங்க. ஆனா எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடிய வாய்ப்பு இழந்து போய்விட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அம்மாவின் ஆட்சி எப்படி இவர் கொண்டு வருவாரு? சின்னம்மாவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் துரோகத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு அடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வர போறோம், அம்மாவின் ஆட்சி கொண்டு வர போறோம் டிடிவி தினகரன் சொல்றாரு. நீங்க தாங்க சொன்னீங்க 8 வருஷமா, என்ன சொன்னீங்க? துரோகத்தின் உலகமகா தலைவர் பட்டம் கொடுக்கணும்னா, நோபல் பரிசு கொடுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கணும், நீங்க தானே சொன்னீங்க. தொடர்ச்சியாக இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சகனை எதிர்த்துத்தான், அவரை அழிக்கத்தான், அதிமுகவை மீட்கத்தான் சொன்னது யாரு? திரு டிடிவி தினகரன். இன்னைக்கு அவரு மேடையில பேசுறாரு, என்ன பேசுறாரு? பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களேன்னு சொன்னோன்னே இங்க ஒவ்வொரு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதான் நெஞ்சில நெருப்பள்ளி போட்டுட்டார். யாரு? டிடிவி தினகரன். அப்படின்ற போது வரக்கூடிய தேர்தல் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது இவர்களால். இந்த என்டிஏ கூட்டணியில எனக்கு சத்தியமா சொல்றேன் சகோதரி, திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னு எங்களுக்கு ஆசையே கிடையாது, நாங்க அதிமுக காரன். ஆனா திமுக மறுபடியும் ஆட்சி அரியணையில் அமர வைக்க திரு ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க தீவிரமாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதுல எந்த மாற்றம் இல்லை. இந்த 2 கட்சிகள் இணைந்ததும் மிகப்பெரிய பலம் என்டிஏ கூட்டணிக்கு அப்படின்னு சொல்றாங்களே. என்டிஏ கூட்டணி பெரிய பலம்னு சொல்றாங்களே. வன்னியர்களுடைய வாக்குகளை சேகரிக்கிறதுக்கு பாமக. சரி, வன்னியருடைய அந்த இயக்கமே 2ஆ பிரிஞ்சு கிடக்கு. நான் தான் பாமகன்னு உண்மையிலே கட்சியோட நிறுவன தலைவர் யாருன்னா ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு அவர் மகனை என்டிஏ கூட்டணியில் சேர்த்திருக்கிறாங்க. அதுல எந்த அளவுக்கு அந்த வன்னியர் சமுதாய மக்கள் அந்த கட்சியை சார்ந்தவங்க எந்த அளவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஆதரிப்பாங்கன்னு தெரிய வரல. அதுக்கடுத்தபடியா திரு டிடிவி தினகரன் அந்த தென் மாவட்டங்கள்ல முக்குளத்து மக்கள் எல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைவன் அவங்க நினைக்கிறாங்க. ஒரு காலகட்டத்திலும் சின்னமா ஓபிஎஸ் இல்லாத ஒரு அதிமுக தென் மாவட்டத்திலே மண்ணெடுக்க முடியாது என்பதை இதே மதிமுக தொலைக்காட்சி வாயிலாக சத்தியம் பண்ணி சொல்றேன். அண்ணன் ஓபிஎஸோட ஆதரவு வேண்டும், சின்னம்மாவுடைய ஆதரவு வேண்டும். இல்லைன்னா ஒரு பய ஓட்டு போட மாட்டான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. அதுல எந்த மாற்றம் இல்லை. அப்புறம் என்ன கூட்டணி பணம்? இவங்களுக்கு என்ன பணம்? ஒரு கூட்டத்தை கூட்டி பிரதமர் வந்துட்டாரு அப்படின்னு வரிசையா அதுதான் சொல்ல வர, ஜாதி கட்சியில ஒரு 10 பேரு, இதர கட்சி ஒரு 10 பேரை நிப்பாட்டி பெரிய கூட்டணி சொல்லிட்டா தேர்தல் நேரத்துல அங்க மக்கள் மனசுல நிக்கணும் சகோதரி, மக்கள் மனசுல நிக்கணும். அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்னு. அதிமுக ஜெயிக்கணும். அதிமுகவுக்கு என்ன சொல்ல வர, வேட்பாளர் யாருன்னு தெரியாது, ஆனா அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு செயல்படக்கூடிய ஒரே ஒரு தொண்டன் தான் அதிமுக தொண்டன். அப்படி செயல்படுவான். இன்னைக்கு நொந்து நூலா உட்கார்ந்து இருக்கிறான் அதிமுக தொண்டன், ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறான். அப்படின்ற போது என்ன நம்பிக்கையில இவர்கள் எல்லாம் சின்னம்மாவை புறந்தள்ளி விட்டு, திரு ஓபிஎஸ் அவர்களை புறந்தள்ளி விட்டு, என்டிஏ கூட்டணியில திரு டிடிவி தினகரனை மட்டும் ஒண்ணு சேர்த்துட்டா தென் மாவட்டத்துல அவன் பெருசா ஜெயிச்சிடலாம்னு ஒரு முட்டாள்தனமான எண்ணத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் களம் காணப்போகிறார். அது எந்த அளவுக்கு மோசமான நிலையை கொண்டு வரப்போகுது என்பதை போக போக தெரியும் சகோதரி. இல்ல, இப்போ சசிகலா அவர்களுமே என்டிஏ கூட்டணிக்குள்ள இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்க என்டிஏ கூட்டணி பலமானது அப்படின்னு சொல்லிடுவீங்களா? நான் ஒரு காலத்தில் நாங்க அதிமுக சகோதரி, நாங்க என்டிஏ கூட்டணிக்கு போனோம். நாங்க அதிமுக, நாங்க அதிமுக தமிழ்நாட்டுல என்டிஏ இல்லைங்க, நாங்க அதிமுகங்க. முதல்ல அதிமுக பிளவை ஒண்ணு சேர்க்கணும். இந்த என்டிஏ தலைமை, தேசிய தலைமை அதிமுக பிளவை ஒண்ணு சேர்க்காம தினகரன் வந்தா போதும் ஓபிஎஸ் சமாளிச்சுக்கலாம், தினகரன் வந்தா போதும் சின்னம்மா அவர்கள் சமாளிச்சுக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்தில் நான் சொல்லுவேன், சின்னம்மாவுடைய தலைமையை ஏற்காமல், சின்னம்மாவுடைய ஆலோசனை பெறாமல், ஓபிஎஸோட ஆதரவு இல்லாமல் தென் மாவட்டத்தில் எந்த தொகுதி எடுத்தாலும் சரி, நான் சொல்ல தென் மாவட்டங்கள் ஒரு மாவட்டம் அல்ல, பல மாவட்டங்கள் அடங்கிய தென் மாவட்டம், அத்தனை இடத்திலும் அத்தனை தொகுதியிலும் சின்னம்மாவுடைய ஆதரவு வேண்டும், ஆலோசனை வேண்டும். அதே போல ஓபிஎஸ் ஆதரவு வேண்டும். இவர்கள் இந்த இருவரையும் புறந்தள்ளி விட்டு
நீங்க எந்த தொகுதிக்குள்ள போனாலும் அவமரியாதை பெறுவீர்கள். அவமரியாதை தொண்டர்களால், பொதுமக்களால் அவமரியாதை பெறுவீர்கள் என்பதை மதிமுகம் தொலைக்காட்சி வாயிலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். அவமரியாதை கிடைக்கும் உங்களுக்கு. இல்ல இப்போ தினகரன் அவங்க வந்து எடப்பாடி தலைமையில முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கிற வரைக்குமே நான் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள போக மாட்டேன், அங்க காலடி எடுத்து வைக்க மாட்டேன், அதுக்கு வேலை என்ன வந்து தூக்கு போட்டு செத்துருவேன் அப்படிங்கிற அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தினாரு. இப்போ இவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னா இது வந்து தொண்டர்களோட மனநிலை அதை வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? அதுதான் நெருப்பள்ளி மூஞ்சில போட்டாங்க தொண்டர்கள். அதான் தொண்டர்களுடைய மூஞ்சில நெருப்பள்ளி போட்டது மாதிரி இருக்கு. அது ஜீரணிக்க முடியாது சகோதரி. ஏன்னா உங்க சுயநலத்துக்காக, உங்க பதவிக்காக 8 வருஷமா வழக்கு, சிறை, எத்தனையோ வழக்குகள் அப்படி தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போராடின அத்தனை தொண்டர்களின் நிர்வாகிகள் நடுக்காட்டுல விட்டுட்டு இன்னைக்கு நான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச்செயலாளர்னு நீ ஏத்துக்கிட்டு அந்த மேடையில அவரை வாழ்த்துற. அப்ப கேளப்பயக தொண்டர்கள், கிறுக்கு பைய தொண்டர்கள். ஆனா நீ ஓன் நேரத்துக்கு தக்கன நீ விஷத்தை மாத்திக்கிடுவ. கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. நான் என்ன கேட்கிறேன் திரு டிடிவி தினகரனுக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதனால் ஆரம்பிக்கப்பட்டது? எதனால் ஆரம்பிக்கப்பட்டது? துரோகத்தை வீழ்த்த, அதிமுகவை மீட்டெடுக்க. இதுதான சகோதரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். துரோகத்தை கருவறுக்க, அதிமுகவை மீட்டெடுக்க. இதுதான் கொள்கை, வேற எந்த கொள்கையும் கிடையாது. அம்மாவின் கொள்கை இருக்கு அதிமுக. ஆனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறது இந்த துரோகத்துக்கு எதிராகவும் அதிமுகவை மீட்டெடுப்பதற்காகவும் தான். வேற யாரும் இல்ல. அதிமுக காரன் தான் எல்லாரும் சேர்ந்து தினகரன் தலைமையா, சின்னம்மாவை தலைமையா வச்சு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சோம். சின்னம்மா வெளிவந்தோடனே சின்னம்மாவுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு திரு டிடிவி தினகரன். புரியுதுங்களா? இதே மிகப்பெரிய துரோகம். அப்ப துரோகத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் துரோகின்னு. அதை காட்டி மோசமான துரோகி யாருன்னா திரு டிடிவி தினகரன். என்னங்க, சின்னம்மா அவர்களுக்காக, சின்னம்மா ஆதரவாளர்கள் எங்களுக்கு போன்ற சின்னம்மா தான் எங்க தலைவின்னு சொல்லக்கூடிய தொண்டர்களுடைய ஆதரவோடு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சீங்க. சின்னம்மா சிறைமண்டு வெளிவந்தோடனே உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க, நான் அமமுகவோட பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிட்டீங்க. இப்ப அதிமுகவின் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் மரியாதைக்கு மதிப்புக்கும் கூறிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களேன்ற போது எங்களுக்கு எவ்வளவு பெரிய கொதிப்பு இருக்கும் மனசுல. சொல்லுங்க தாயி, நீங்க சொல்லுங்க. இல்ல இன்னும் அந்த ரெண்டுமே வந்து அங்காளி பங்காளி சண்டை அப்படிங்கிற மாதிரில அவங்க சொல்றாங்க. அங்காளி பங்காளி அப்படின்னா கட்சியை கலைச்சிட்டு போய் சேர்ந்துருக்கணும் அதிமுக. அவங்க பேர் தான் அங்காளி பங்காளி. நீங்க தனி ஒரு இயக்கமால போயிருக்கீங்க. உங்க இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே அதிமுகவை மீட்டெடுக்க, எடப்பாடி பழனிசாமிய அந்த இடத்துல இருந்து இறக்கணும், இந்த துரோகத்தை வீழ்த்தணும். இதுதானே உங்க கொள்கை. அதே அமமுக தானே கூட்டணி வச்சிருக்க, என்டிஏ கூட்டணி. அப்புறம் எப்படி அங்காளி சண்டை பங்காளி சண்டைன்னு சொல்றீங்க? நீங்க அதிமுகவுல போய் இணைஞ்சு நின்று ஒரு 10 சீட்டு தினகரன் தரப்பு கொடுத்திருந்தா உண்மையிலே நான் என்ன சொல்ல வரேன், அங்காளி சண்டை பங்காளி சண்டை. நீங்க அமமுகவுல என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்க, நீங்க அதிமுகவுல இணையிலேயே. ஒருவேளை அதிமுகவுல இந்த இயக்கத்தை உடைச்சிட்டு அதிமுகவுல போய் எடப்பாடி தலைமை ஏற்றிருந்தால் அங்காளி சண்டை பங்காளி சண்டை திரும்ப சகோதரி. நீங்க தனி ஒரு இயக்கமா தான் அங்கேயே நிக்கிறீங்க. அங்காளி பங்காளி சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி, திரு டிடிவி தினகரனுக்கும் சரி, நீங்க 2 பேரும் பங்காளிகளா கிடையாது. நீங்க 2 பேரும் தான் கட்சியை நாசம் பண்ணுவீங்க. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த 2 நபர்கள் தான் நாசம் பண்ணவங்க. இல்ல இப்போ அவங்க வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள போய் சேர்ந்தாலுமே எடப்பாடி கூட கை குளிக்கிருக்காங்க. 2 பேரும் நன்றி மாத்தி அங்காளி பங்காளி எல்லாமே சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் எடப்பாடியோட பெயரை வந்து தினகரன் இன்னும் பயன்படுத்த மாட்டாரு. சொல்லிட்டாரு, மேடையிலே சொல்லிட்டாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லிட்டாருல. ஏன் சொல்ல மாட்டாரு? முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி அப்படிங்கறத அவர் சொல்ல மாட்டாரு. இல்ல, அது ஒரு விஷயம். இப்ப தினகரன் நல்லவன்னு எடப்பாடி சேர்த்துக்கல, எடப்பாடி நல்லவன்னு இவரும் சேரல. 2 பேருமே சுயநலவாதிக சகோதரி. அதனால மனசுக்குள்ள கெட்ட எண்ணத்தோடு தான் இருப்பாங்க, அவரும் கெட்ட எண்ணத்தோடு தான் இருப்பாங்க. அதனால மக்கள் எல்லாம் ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே போல பேவாரியாக அதிமுக வாக்களிக்கக்கூடிய பொதுமக்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இவருடைய நாடகங்கள், பதவிக்காக என்னென்ன பேசுறாங்க பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. என்னடா, 1 மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து வேற யாரும் வந்தாலும் நான் என்டிஏ கூட்டணிக்குள்ள வர்றேன்னு சொன்ன இதே மனுஷன் இன்னைக்கு கழக பொதுச் செயலாளர்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு மனிதனுக்கு மனசுல எரிச்சல் வரும் பாருங்க. 8 வருஷமா எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க நீங்க. 18 எம்எல்ஏ டிஸ்மஸா போனா பென்ஷன் கூட கிடைக்காது அவங்களுக்கு. பென்ஷன் கூட அந்த சட்டமன்றத்துல அந்த எம்எல்ஏ பதவி வகித்த அந்த பென்ஷன் கூட கிடையாது, டிஸ்மஸ். அவங்க 18 எம்எல்ஏ வாழ்க்கை நாசமா போச்சு. தொடர்ச்சியா எல்லா உங்ககிட்ட இருந்து அத்தனை நிர்வாகிகள் வெளியில போயிட்டாங்க. என்ன சாதிச்சுட்டாரு தினகரன்? இப்ப போய் என்னத்தை சாதிக்க போறாரு? எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணி, என்டிஏ கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணி என்ன சாதிக்க போறாரு? அது தெரிய வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, மறுபடியும் சகோதரிட்ட நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்டிஏ கூட்டணி இருக்கு, அது எந்த மாற்றம் இல்லை. ஆனா தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் சின்னம்மா அவர்கள் உடன் இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அண்ணன் ஓபிஎஸ் ஆதரவு இருந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். இல்லாட்டி நான் என்ன சொல்ல வரேன், அதிமுக ஓட்ட இளைஞர் ஓட்ட பூரா பிரிக்கிறதுக்கு ஒரு கட்சி வந்துருச்சு. என்ன கட்சி வந்துருச்சு? விஜய் அவர்கள் தாவேகா. அதே போல ஒரு சில இளைஞர்களை பிரிக்கிறாரு சீமான். இங்க என்ன இருக்கு? எங்களை மாதிரி ஆளுதான் இருக்கிறோம் அதிமுகவுல. அப்ப மறுபடியும் திமுகவுக்கு சிறப்பான வழி அமைச்சு கொடுக்கிறோம். சிறப்பான வழி, எந்த தடையும் இல்லாம, எந்த ஒரு வேகத்தடை இல்லாத ஒரு வழியை, ஒரு ரோட போட்டு கொடுத்திருக்கிறோம் திமுகவுக்கு. அதுதான் சொல்ல முடியும். எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்த நிலைக்கு கூட வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வர முடியாது என்பதை மறுபடியும் சொல்றேன். மதிமுகம் தொலைக்காட்சி வாயிலாக சத்தியம் பண்ணி சொல்றேன். சின்னம்மா அவர்களை ஏற்காமல், சின்னம்மா அவர்களை ஆலோசனை கேட்காமல், ஓபிஎஸ் அவர்களை பிரித்து விட்டு இதே கூட்டணி வரக்கூடிய தேர்தலில் மக்களை சந்தித்தால் மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க, தொண்டர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. எதிர்க்கட்சி நிலைக்கு கூட வர முடியாது எடப்பாடி பழனிசாமி அதிமுக. இதை சத்தியம் பண்ணி சொல்றேன். 5 லட்சம் தொண்டர்கள் வரப்போறாங்க, 5 லட்சம் தொண்டர்களை இறக்கி காட்டுற அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஜான் பாண்டியும் கூட்டுவார் 2 லட்சம் 3 லட்சம் தொண்டர்களை. அதே போல இதர கட்சிகள் நிறைய இருக்கு, ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு. திருமாறன் ஜி அந்த கூட்டணியில் இருக்கிறாரு, அவர் 2 லட்சம் பேரை கூட்டுவார். ஒரு கூட்டம் நடத்தணும்னா கூட்டுவாங்க. கூட்டம் கூட்டுவது பெரிய விஷயம் இல்ல சகோதரி, அதுக்கெல்லாம் வாக்குகளாக மாற வேண்டும். அதெல்லாம் மனதோடு. அப்படின்னா நான் ஒரு அதிமுக தொண்டைன்னா என் மனசார, என் குடும்ப ஓட்டு மட்டும் இல்ல, என் தெருவில் இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டும் அதிமுக விழ வைக்க செய்யறவன் தான் அதிமுக தொண்டை. என் குடும்பத்திலே நான் உட்கார்ந்துக்கிட்டு இவங்களுக்கு ஓட்டு பண்ண நினைச்சிட்டேன்னா அப்ப எங்க அதிமுக ஓட்டு விழுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்ற போது கூட்டம் கூட்டுவதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல சகோதரி. கூட்டம்லாம் கூடிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா மக்கள் வந்துருவாங்க. அதுல எந்த மாற்றம் இல்ல. அவங்க எல்லாம் வந்தவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா? சொல்லுங்க பாப்போம். அமமுகவோட பொதுச் செயலாளர் அவரையுமே என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்ப நீக்கம் செஞ்சிருக்காங்க. இதோட பின்னணி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் சகோதரி. அவர் ஆல்ரெடி இவருடைய என்டிஏ கூட்டணியில அங்க வைக்க போகிறான்ற விஷயம் தெரிஞ்சு அவர் கட்சியை விட்டு ஒதுங்குறாரு. நீக்கல, அவர் ஒதுங்குற பிறகு அவங்க நீக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், அவர் துணை பொதுச் செயலாளர் இருந்தவர், உண்மையிலே முழுக்க தினகரனுடைய நிழலாக இருந்தவர். புரியுதுங்களா? தினகரனுடைய தென் மாவட்டத்தினுடைய முழுக்க கண்ட்ரோல் எடுத்து நடத்துறவர் தான் அந்த மனுஷன் இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்கிறாரு. அப்ப பாருங்க, நீங்க அந்த அமமுகவுடைய வரலாறு எடுத்து பாருங்க. செந்தில் பாலாஜி அவர்கள், திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள், அதே போல பழனியப்பன் அவர்கள், தொடர்ச்சியா பாருங்க. நாஞ்சில் சம்பத்திலிருந்து புகழேந்திலிருந்து நானும் ஒருத்தன் தான், அதுல தேனிக்காரனும் ஒருத்தன் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அமமுக நாங்க வெளியேறி வந்தோம். அப்படின்ற போது இவருடைய சுயநலத்தை பாதுகாக்க, இவருடைய வழக்கிலிருந்து தப்பிக்க மோடியோட மண்டியிடுவார், எடப்பாடி பழனிசாமியோட மண்டியிடுவார். அதுக்கு நாங்க மண்டியிட முடியாது. நாங்க மண்டியிட முடியுமா? இந்த துரோகிட்ட, இந்த எடப்பாடி பழனிசாமி போய் நாங்க மண்டியிட முடியுமா சகோதரி? முடியாது. ஒண்ணு அரசியல் பண்ணுனா அது சின்னம்மா தலைமையிலே அரசியல் பண்ணுவோம். அவங்க தான் அதிமுகவினுடைய தலைவி, அம்மாவுக்கு அடுத்தபடியா. ஏன்னா ஒரு காலகட்டத்திலும் அதிமுக தொண்டை இல்ல, இப்போ சின்னம்மா அதிமுகனுடைய தலைவியா மாறுறதுக்கான கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. மக்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த தேர்தல் வரப்போது, தேர்தலில் எந்த அளவுக்கு மக்கள் அவமரியாதையை தருகிறார்கள்,
எடப்பாடி பழனிசாமிக்கு என்பதை நம்ம பார்க்க தான் போறோம். இதே மாதிரி சகோதரி நீங்க கேள்வி வைக்க தான் போறீங்க. அண்ணன் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டாரு என்டிஏ கூட்டணியுடைய தமிழக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க சொல்லத்தான் போறீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லத்தான் போறேன் சகோதரி. இது எங்களுடைய வெறும் பேச்சல்ல, மன கொதிப்பு. நல்லா புரிஞ்சுக்க. நீங்க இந்த துரோகத்தின் முழு உருவமான எடப்பாடி பழனிசாமி, மறு உருவமான திரு டிடிவி தினகரன், இவர்கள் எப்படிங்க மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியும்? ஏங்க அப்ப மக்கள் எல்லாம் கேனப்பையல அதிமுக தொண்டை முறை நீங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருப்பானா? அவனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, கோட்பாடு இருக்குல்ல. இல்ல இப்ப நீங்க எடப்பாடி வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஆக முடியாது அப்படின்னு சொன்னா அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு அதுக்கு சரியான ஒரு தகுதி உடைய ஒரு கட்சியா இப்ப என்ன இருக்கு? அது சொல்ல முடியாது சகோதரி. மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க சொல்றீங்க மோடி அவர்கள் வந்திருக்கிறாங்க, பாஜக கூட்டத்தை கூட்டிருக்கு, எடப்பாடி பழனிசாமி பல லட்சம் தொண்டர்களை கூட்டிருக்கான்னு சொல்றீங்க. இதே மாதிரி இதை காட்டிலும் அதிகமான தொண்டர்களை கூட்டக்கூடிய புதிய புதிய கட்சிகள் இருக்கு இல்லையா? அப்ப மக்கள் மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. டெல்லியில ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கலையா, அது மாதிரி புதிதாக கூட மக்கள் ஏதாவது ஒண்ணு பண்ண வாய்ப்பு இருக்குது சகோதரி. இல்ல இப்ப நீங்க இப்ப புதிதா ஒரு கட்சி அப்படின்னா அது வந்து தாவேக்காவை நீங்க மென்ஷன் பண்ணி சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, இப்ப எங்களுடைய வாக்கு பிளவுபடுது. அதுக்கடுத்தபடியா எங்களுடைய இளைஞர்கள் எல்லாம் மனக்குழம்பி போயிருக்கிறாங்க. அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் மனமாற்றம் ஏற்பட்டு போயிருக்கிறாங்க. அப்ப 2வது நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு தாவேக்காவுக்கு தான் இருக்குன்னு நான் சொல்ல முடியும். அதேதான் நடக்க போது பாத்துட்டு இருங்க. இது சொல்ல நீங்க தான் சொன்னீங்க கூட்டம் எல்லாமே வந்து ஓட்டா மாறாதுன்னு கொஞ்சம் முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்னீங்க. அதே கூட்டம் எப்படி விஜய்க்கு மட்டும் ஓட்டா மாறும்? மக்கள் வெறுத்து போயிட்டா சகோதரி. எடப்பாடி பழனிசாமி என்ன சாதிச்சாரு? அவரது சாதனை எல்லாம் துரோகம் தான். அதத்தான் துரோகத்தில் சாதனையாளர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரி, புதுசா ஒரு ஆளை நம்பி போவோமேன்னு மக்கள் போறாங்க. இப்ப நான் வந்து அதிமுக சகோதரி, விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடுது. விஜயை பார்த்து மத்திய அரசு பயப்படுது, மாநில அரசு பயப்படுது. பொதுமக்கள் மத்திய அரசு மாநில அரசு என்ன பயப்படுறாங்க? இது ஒரு வார்த்தை, பயமா அப்படின்னா என்ன பயப்படுறாங்க? இல்ல அதுதான் சொல்ல வரேன். அவருடைய திரைப்படத்தை முடக்குறாங்க. அவருடைய திரைப்படம் திரையிடல, இன்னும் திரையிடல. என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி எத்தனையோ திரைப்படங்கள் வன்மமா வந்த படங்கள்லாம் வந்து அரசுக்கு வன்மமா, மத்திய அரசுக்கு வன்மமா வந்த படங்கள்லாம் வேற திரையாயிருக்கு. இந்த படத்தை மட்டும் ஏன் வெளியிடல? அப்ப இதுல அரசியல் உள்குத்து இருக்குன்னு தான் எங்களே போன்ற மக்கள் எல்லாம் நினைக்கிறோம் நாங்க. அப்ப ஓகே, அதை யாரு முடக்குறாங்க? அது இப்போ இவங்க திரைப்படத்தை முடக்குறாங்க, சரிதான். அதை யாரு முடக்குறாங்க? இல்ல நான் என்ன சொல்ல வரேன், நீதிமன்றம் யார் கட்டுப்பாடு இருக்கிறது? இல்ல ஒரே விஷயம் சகோதரி மறுபடியும் யாரு முடக்குறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. நீதிமன்றம் மத்திய அரசு கட்டுப்பாட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம அது ஆணித்தனமா சொல்ல முடியாது. மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. அதே போல தடையில்லா சான்று கொடுக்கக்கூடிய அந்த துறை, ஒரு திரைப்படத்துக்கு தடையில்லா சான்று கொடுக்கக்கூடிய அந்த துறையும் மத்திய அரசு கட்டுப்பட்டு இருக்கு. இப்ப மாநில அரசு கட்டுப்படல. மாநில அரசு அதுக்கு எந்த ஒரு, நான் ஓப்பனா சொல்ல, திமுக அதுக்கு சம்பந்தமே படல. ஆனா விஜய் அவர்களை தன் வசம் இழுத்துக் கொள்ளலாம் என்று அவங்களும் ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இத்தனை விஷயங்களும் மக்கள் ஒத்து கவனிக்கிறாங்க சகோதரி. இப்போ மத்திய அரசு தான் வந்து அந்த படத்தை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து விஜய் ஒரு வாய் திறந்து பேசணும் இல்லையா? நாங்க வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் பத்தி அதை வந்து வாயை திறக்க மாட்டாரு. இல்ல ஒரு விஷயம் அதைத்தான் நான் சொல்லுவேன். நீங்க விஜய கேக்குறீங்க, அவர்தான் கட்சி இயக்கம் ஆரம்பிச்சு 1 வருஷம் கூட ஆகல. அவருக்கு அரசியல் ஆலோசகரே இப்ப யாரு போயிருக்குது? திரு செங்கோட்டையன் போயிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் கூட இருந்த அரசியல்வாதிகள் அல்ல, நண்பர்கள் மாதிரியும் ஒரு ப்ரொடியூசர் மாதிரியும் ஒரு நட்பு வட்டார மாதிரி. இன்னைக்குதான் ஒரு அரசியல்வாதி உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு செங்கோட்டையன். அவர் ஒரு 2-3 மாசம் ஆச்சு அவர் உள்ள போயிட்டு. அதுதான். ஆனா அங்க அது தக்கன அவருக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இல்லாத பட்சத்தினால அவர் பயப்படுறாரு. அதான் சொல்ல முடியும். இப்போ செங்கோட்டையனுக்கே வந்து 50 வருஷம் அனுபவம் இருக்கு, சரிதான். ஆனா எந்த விஷயத்துல அனுபவம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அதிமுகவுல? இல்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தாரு, அம்மா அவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தாரு. அதே போல நம்பிக்கை நட்சத்திரமா அவங்களோட சுற்றுப்பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்தாரு. சோ அந்த அனுபவம் மட்டும்தானே அவர்கிட்ட இருக்கு. இல்லங்க, அவர் ஒரு அமைச்சர். அப்படின்னா ஒரு அமைச்சர்னா ஒரு மாவட்டம் முழுக்க மக்களை பாதுகாக்கக்கூடிய சூழலில் இருக்கிறாரு. முழுக்க கட்சி எப்படி நடத்தணும், எப்படி வேட்பாளர் நிறுத்தணும்ன்ற அனுபவம் அவருக்கு இருக்குல்ல. கொங்கு மண்டலத்துல ஒரு முக்கிய தளபதியா இருந்தாருல்ல.
அதெல்லாம் இப்ப ஆண்டிபட்டி தொகுதியில அதிமுக ஜெயிக்குமா தோக்குமா என்பதை சொல்வதற்கு எங்களை போன்ற நபர் இருந்தாலே போதும். அது மாதிரி ஒரு தொகுதிக்கு நாங்க இருக்கோம்னா ஒரு 10 தொகுதிக்கு செங்கோட்டை நாங்க இருக்காருல கொங்கு மண்டலத்துல, அதை யோசிச்சு பாருங்க நீங்க. சரி, இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் அவருக்கு ஆதரவு அப்படிங்கிறது இரட்டை இலை சின்னத்தினாலயா இல்லைன்னா செங்கோட்டையனுக்குனாலயா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. இல்ல ஒரு விஷயம் எல்லாருக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு நீங்க சகோதரி நீங்க புரிஞ்ச ஊடகவியாளர். இப்ப அம்மா உயிரோடு இருக்கும் பொழுதேவும் அம்மா வந்து பொதுச்செயலர் இருக்கும் பொழுது ஒரு சீட்டு கொடுத்தா தனிப்பட்ட ஒரு மவுஸ் இருந்தா தான் அவனுக்கு சீட்டு கொடுப்பாங்க. அப்படின்னா இப்ப ஆண்டிபட்டி தொகுதியில தேனிக்கரனை போடணும் அப்படின்னா தேனிக்கரனுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு, அவர் சுயேட்சையில எவ்வளவு வாக்குகள் வாங்குவாரு, நம்மளே சீட்டு கொடுக்காம போனாலும் கூட அவர் நம்மளை எதிர்த்த சுயேட்சையில எவ்வளவு வாக்குகள் விழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவனை கள ஆய்வு பண்ணி தான் ஒரு சீட்டை கொடுப்பாங்க. சும்மா வந்து எல்லாரும் தலைமைக்கு மட்டும் ஓட்டு அல்ல, தனிப்பட்ட ஒரு நபருக்கும் ஓட்டு விழணும். பாதி தலைமை பாதி தனிப்பட்ட செல்வாக்கு. இவை இரண்டும் ஒன்னா இருந்தா தான் ஒரு வேட்பாளர் ஜெயிக்க முடியும் சகோதரி. அது மாதிரி தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள மனிதன் தான் திரு செங்கோட்டையன் அவர். செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து செல்வாக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. அவருக்கு வந்து 50 வருஷம் அனுபவம் இருக்கு, எல்லாமே உண்மைதான். தாவேக்காவுல அதுக்கான அங்கீகாரம் கொடுத்திருக்காங்களா? அவரை வந்து 3வது இடத்துல தானே வச்சிருக்காங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கும் அடுத்துதான் வச்சிருக்காங்க. இல்ல கண்டிப்பா தாவேக்காவோட தலைவர் வந்து ஒரு தெளிவுக்கு வருவார். ஏன்னா அவர் பக்கத்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இடையில பிரச்சனைகள், 41 பேருடைய மரணம், அதுக்கடுத்த இடையூறுகள் சகலமும் அவருக்கு வந்து பாதிப்பு. ஒரு புது இயக்கம் ஆரம்பிச்சு அந்த இயக்கம் பெருசா வளரப்போகுதுன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை சந்திக்கும் பொழுது இப்ப செங்கோட்டையன் வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஆதரவு வந்திருக்கிறாரு. செங்கோட்டையனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்க அவங்க. ஆனா பொது அதிமுகவை எப்படி மக்கள் புறக்கணிக்கிறார்களோ அது மாதிரி தாவேக்காவை மக்கள் ஆதரிக்கிறார்களா என்பதை நம்ம வரக்கூடிய தேர்தலில் தான் பார்க்க முடியும். ஏன்னா அதிமுகவை இப்ப எடப்பாடி அதிமுகவை புறக்கணிக்கிறாங்க மக்கள். அதே போல தாவேக்காவை மக்கள் ஆதரிக்கிறார்களா இல்லையா என்பதை வரக்கூடிய தேர்தல் ரிசல்ட் தான் பார்க்க முடியும் சகோதரி. செங்கோட்டையன் அவர் எந்த நிலையில் இருக்கிறார், அவர் எந்த நிலைக்கு வருவார் என்பதை போக போகத்தான் தெரியும். நம்ம ஆதவ அர்ஜுனாவுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, விஜய் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாதுன்னு சொல்ல முடியும். ஆதவ அர்ஜுனாவுக்கு அரசியல் கிடையாது, புஷி ஆனந்துக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. ஒரு பாண்டிச்சேரியில ஒரு வார்டு எம்எல்ஏன்னு சொல்ல முடியும் யார, புஷி ஆனந்த். அப்படிப்பட்ட நபர்கள் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் வந்து விஜய் அவர்களை ரசிகர்கள் தொண்டர்கள் தலைவரை ஏத்துக்கிற போது அந்த இடத்துக்கு அவர் போயிருக்கிறார். நீ போக போக அவருக்கு எந்த அளவுக்கு தாவேக்கால மதிப்பு மரியாதை வரப்போது, எந்த மாதிரி தேர்தலை சந்திக்க போறாங்கன்னு நம்ம போக போக தான் பேச முடியும் சகோதரி. நன்றி சார், பல்வேறு தகவல்களை பகிர்ந்து. நன்றி.